வீடியோ பார்க்க போகிறோம்னா பக்கோடா போட போகிறோம். ஆனியன் பக்கோடா. அதுக்கு தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். 4 வெங்காயம் இதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பக்கோடா போடுறதுக்கு. இப்போ அது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகா 2 மிளகா நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து பச்சை மிளகா போட்டனால கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம், சால்ட்டு. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், இதிலே தண்ணி இருக்கும் லைட்டாக. இப்போ கடல மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதே போதும். லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். கலருக்கு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சேர்க்கலை, இப்போ தான் சேர்க்குறேன். வானலில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ போட்டுக்கலாம். சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது அழகாக இருக்குதுங்க. போட்டு ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக அழகாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாறன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.